திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னொரு கொலை விவகாரம் மறுபடியும். இந்த சம்பவம் ரொம்ப கொடூரமானது. அந்த செய்தியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்களேன், அந்த செய்தி என்னாச்சு? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆடு மேய்க்காததால் 15 வயது சிறுவன் அடிச்சே கொல்லப்பட்டிருக்காரு. கொலையாளிகள் யாருன்னு பார்க்கும்போது பண்ணை உரிமையாளர் உட்பட 2 பேரை கைது செஞ்சு போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆடு மேய்க்காததுக்காக கொலையா அப்படின்றதான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. செல்வி, இதோட பேக்ரவுண்ட் என்ன? எக்ஸாக்ட்லி பாருங்க. அதாவது திருத்தணியில் கொல்லப்பட்ட சிறுவனை பண்ணையிலேயே புதைத்து சிமெண்ட் தளம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. எவ்வளோ ஒரு கொடூரம் பாருங்கள். கொலை வெளியே தெரியாமல் இருக்க சிறுவனின் தாய் மற்றும் 2 குழந்தைகளை 4 மாதமாக அவங்க அடைச்சி வச்சுருக்காங்க. பண்ணை உரிமையாளர் முருகன் சித்திரவதை செய்ததும் அம்பலமாகியிருக்கு. இந்த ஒரு கொடூரமான மர்டரை போலீஸார் ஃபர்தராக விசாரிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் தெரிஞ்சு சொல்லாமல் இருந்தாங்க, இதுக்கு யாருக்கெல்லாம் துணை போயிருக்காங்க, எப்படி ஒரு ஃபேமிலியை மிரட்டி, அதாவது ஆண் துணை இல்லாத இப்போ பாருங்கள், அந்த பெண் மற்றும் 2 குழந்தைகளை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 15 வயது சிறுவனை ஒரு ஆடு ஒன்று பக்கத்து நிலத்தில் போய் மேய்ஞ்சிட்ருக்கு. அதுக்கு இந்த பண்ணை உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆடு மேய்க்கிறத கூட சரியாக கவனிக்காமல் நீ என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சிறுவனை உயிரிழந்த பிறகு என்ன பண்ணியிருக்காரு, போட்டு புதைச்சி கான்கிரீட்டு ரோடு மாதிரி போட்டிருக்காரு அது மேலே. அந்த தாயும் மிரட்டி 2 குழந்தைங்களையும் மிரட்டி 4 மாதம் உள்ளுக்குள்ளேயே சிறைவாசம் வைக்கிற மாதிரி அடிமைகள் மாதிரி வச்சுருக்காரு. அந்த அம்மா அப்புறம் தப்பிச்சு போலீஸுக்கு தகவல் சொன்னவொன்னே தான் போலீஸு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி நேரில் போய் விசாரணை பண்ணும்போது இவ்வளவு டீட்டெயில்ஸும் தெரிய வந்திருக்கு. 4 மாதமாக இது மறைச்சு வச்சுருக்காங்கன்னும் போது கேட்கவே பதற வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதாவது சில கிரைம்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கூட அந்த கிரைம்ஸில் ஈடுபட்டவங்களுக்கு தண்டனை கடுமையாக கொடுத்தா மேற்கொண்டு யாரும் இந்த மாதிரி தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அந்த தண்டனையானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாம் பார்க்கலாம். ஜேசிபி யூஸ் பண்ணி உடலை தோண்டி அந்த இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்கிற வேலையும் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரைட். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.